சுத்தி இருக்கின்ற வார்த்தையாக எல்லாவி ஆத்மாவை சரீரத்தை சுத்தி இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை தரிசிக்க வேண்டும் ஆண்டவரே. உம்மிடத்தில் கிருபைகளை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அதுக்கு தடையாக எல்லாவற்றையும் எடுத்து போடுவீராக. பரிசுத்த ஆவியானவரை நீர் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே திருத்துவ தேவனாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வந்திருக்க பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக, வீட்டின் நன்மையால் திருப்தியாக்கப்பட்டவர்களாக ராஜா அப்பா கிருபியால் இரக்கத்தால் முடிசூட்டப்பட்டவர்களாக கடந்து செல்ல முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உடைய பொறுப்பாற்ற நாங்கள் ஆண்டவரே எங்களை சாஷ்டாங்கமாய் சமர்ப்பிக்கிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் அன்புள்ள தந்தையே. ஆமென், ஆமென். Hallelujah. Hallelujah. Now I invite Sister Abisa to come forward and read the word from the passage from the Hebrew chapter 10 verses 11 to 23. Hebrew chapter 10 verses 11 to 23. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை. Praise the Lord. Hebrews 10:11. எபிரேயர் 10:11-23. அன்றையும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவிர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேகத்தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சொத்துக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறவர் எப்படி எனில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களை வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் திருமண சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையிலே இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதினால் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. Hallelujah. The one who promised is his faithful God. Hallelujah. He who promised is the faithful. Hallelujah. வாக்குத்தத்தம் பண்ணின தேவனாய் கர்த்தர் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாராம்? Their sins and their lawless deeds I will remember no more. நாம் செய்த ஒவ்வொரு அக்கிரமங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவப்பட்டதுனால அதை நான் நினைக்க மாட்டேன் என்கிற சொல்கிறார். ஹalleluya. எவ்வளவு ஒரு பெரிதான ஒரு கிருபை பிரியமானவர்களே. It's a great hallelujah. He's our merciful God. He's unconditionally he loved us. Hallelujah. நாம் எவ்வளவோ பாவங்கள் செய்தோம், அக்கிரமங்களை செய்தோம், அவருக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் செய்தோம். ஆனா என் தேவனாய் கர்த்தர், when you come to the presence of the Lord, when you completely surrendered yourself to the Lord Almighty, உங்களையே நீங்க தத்தம் செய்யும் போது என் தேவனாய் கர்த்தர், he washes, he cleanses, he consecrates us. Hallelujah. He's saying, I remember no more. Hallelujah. You are entering the holy of holies. Hallelujah. So now therefore brethren, having boldness to enter the holiest by the blood of Jesus, by the new and living way which he consecrated for us through the veil, which is the veil. அவருடைய சரீரமாகிய அந்த காரியத்தை அவர் என்ன செய்றாராம்? அந்த திரையை அவர் இரண்டாவது கிழித்து அதன் மூலமாக தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாய் கடந்து வரத்தக்கதான ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதை எண்ணி நம்ம துதித்து பாடலாம். அநாதி சிநேகத்தால் என்னை நேசிக்கிறாயா. He loved us with an unconditional love. No one can love like that. Even our family members, our parents, our children, no one can love in that matter. Hallelujah. Only one God. He's a faithful God. He's a promising. Hallelujah. He says the promise is hallelujah. He who promises is faithful to fulfill it. Hallelujah.
பெரியது என்று Your compassion is more greater. Like all, there was no one to love us, but He showed His love through the blood of Jesus. Hallelujah! The God sent His only begotten Son to save us. Israelites were wandering in the world. They were wandering in the wilderness. இன்றைக்கு அதே போல நம்மளும் உலகத்துல அலைஞ்சு திரியலாம். ஆனா என் தேவனாய் கட்ட சொல்கிறார். அவர் நம்மை அரவணைக்கிற தேவனாய் இருக்கிறார். God has chosen you. He has called you with a new name. And He is saying, you are mine. Hallelujah. According to Jeremiah 1:5 says, God has chosen us in our mother's womb. God has been with us. He holds our hand. He led us. Even though there was a lot of time, like a wilderness, He carried us. Faithful God. Whatever promises God has given in your life, no one can stop the plan of God. Hallelujah. Because the presence of the Lord is going before you. He is removing all the hurdles in your life. God's greatest. Hallelujah. He's a great and a mighty God. Hallelujah. He's a God of compassion. Hallelujah. Full of merciful. Hallelujah. His loving kindness is forever and ever. Hallelujah. Generation to generation. Hallelujah. Hallelujah. 1000 தலைமுறைகள் வரைக்கும் நான் உனக்கு இரக்கம் காட்டுகிறவராய் காணப்படுறேன் என்று சொல்கிறார். Hallelujah. 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 வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. Hallelujah. எத்தனை வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே. God has given so many promises in our life. Hallelujah. Hallelujah. No scheme of man, no Satan can, hallelujah, stop the plan of God in your life, my dear brothers and sisters. Hallelujah.
No one, because God says, the Bible says, Jesus Christ, hallelujah, his flesh as a veil, he tore the veil, hallelujah. அவர் செய்ததனால, அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்ததனால, you and me are, hallelujah, hallelujah, victorious people. நாம் ஜெயத்தை பெற்றவராய் நாம் காணப்படுகிறோம். Shall we say, he is our cornerstone, he is our refuge, he is our fortress, he is our shield and buckler, hallelujah. In Christ alone my hope is found. Where is our hope? Hallelujah. In Christ alone, hallelujah. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் வெட்கமடையாது, நாம் வீண் போகாது பிரியமானவர்களே. Hallelujah. When we put our trust, when we put our hope in him, hallelujah, we will not be ashamed. Hallelujah. Let's sing this song. In Christ alone my hope is found. He is my light, strength, my song. Christ alone, my hope is found. He is my light, my strength, my soul. This cornerstone, one
சிரமங்களுக்காக அவர் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்தபடினாலே ஹalleluya. அவர் மனத்தை ஜெயமாய் விழுந்ததுனாலே அதோடு கூட நாம் இருக்கிற பிரியமானவர் ஹalleluya. What a privilege பிரியமானவர். What a promises he has given பிரியமானவர். நீங்களும் நானும் அவர் நமக்காக எல்லாத்தையும் சுமந்து தீர்த்ததுனால இன்றைக்கு நாம் நிற்கிறோம் பிரியமானவரே ஹalleluya. ஹalleluya. ஆதாம் ஏவாள் இழந்து போன எல்லா மகிமையும் என் தேவனாய் கர்த்தர் அவருடைய மரணத்தின் மூலமாக நமக்கு மீண்டுமாக அதை சம்பாதித்து கொடுத்தார் பிரியமானவரே hallelujah. Our hope is in God alone. Hallelujah. Hallelujah. In Christ alone we stand. Hallelujah. Hallelujah. He is our refuge. He is our God. Hallelujah. He is worthy of praise. He is worthy of hallelujah. He deserves the glory and the honor. Hallelujah. இயேசுவே உம்மை உயர்த்திடுவேன். We are here to lift up his name. Hallelujah. To glorify his name. To exalt his name. Hallelujah. Hallelujah. What a privilege. Hallelujah. Hallelujah. What a priceless gift he has given to us. Hallelujah. இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்தார் அல்லவா. இன்றைக்கு நீங்களும் நான் மனிதன் கூட நாம் செய்த காரியத்தை மறக்க மாட்டார். ஆனா என் தேவாயிச்சை கர்த்தர் சொல்கிறார் அதை நான் நினைப்பதில்லை. Hallelujah. I remember no more. Hallelujah. Whatever the lawless deeds you have done. Hallelujah. Whatever the sin you have done. Whatever when you confess in the presence of the Lord, the Lord says, I remember no more. Hallelujah. What a privilege we have. What a marvelous God. What an awesome God we serve. Hallelujah. இயேசுவே உம்மை உயர்த்துவேன். என் நேசரே ஜெப சிந்தையோடு கூட நாம் பாடலாம். ஹalleluya. இயேசுவே உம்மை உயர்த்துவேன். நேசரே உம்மை பாடுவேன். இயேசுவே உம்மை glory, Master. You deserve that honor, Lord Jesus. Hallelujah. He is the only God. Hallelujah. அவரே நமக்கு சொந்தமானவர். Maybe your relatives, your loved ones would have forsaken you. The Lord says, I never leave you nor forsake you. You're mine. You're my daughter. You're my son. Hallelujah. Hallelujah. He's carrying it on his shoulder. Whenever you go through the tribulations, whenever you go through the trials, time of trials, hallelujah, God is saying, I'm carrying you like a child on my shoulder. Ebenezer. He's our shelter. So many times we go
சூழ்நிலை அவர் சொல்றார். He is saying, God is saying, I will give you my grace in abundance, in abundant measure, in your weakness. Ask the Lord, Lord, you are my strength, Lord. In your presence, I am renewing my strength. Hallelujah. He is wiping away all your tears. He is our God of comfort. God sees the cry of the Hagar. Maybe your path, you are going through the path of wilderness. Nobody can see that cry. God is saying today, He is wiping away all your tears. Hallelujah. Are you closing the door and are you crying out to the Lord? God is saying, I've seen your cry. I've seen your cry. Hallelujah. Hallelujah. You are our comforter, Lord Jesus. Those who mourn in this place, Lord Jesus. Yes, Lord, hallelujah. Wipe away their tears, O Master. கண்ணீரை துடைக்கிற தேவனாய் கர்த்த நீர் அல்லவோ ராஜா. Hallelujah. தூர வாஷிகா மராதி அந்த ரவிக்கிற தூரமோ. Hallelujah. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனாய் கர்த்த நீர் அல்லவோ ராஜா. Every sorrows, Master, Lord, hallelujah. Thank you for turning to joy, O Lord Jesus. Let them rejoice in your presence, Master. Let them rejoice in your presence, O Lord Jesus. Ura vaashika ralianda ravikra. The Lord says, according to Joel 2:23, it says, hallelujah. He is the God, hallelujah. Pour out His hallelujah. Former rain and the later rain in our midst, hallelujah. In abundant measure, hallelujah. There shall be showers of blessing. Avare, hallelujah. உன்னதத்திலிருந்து அந்த ஆவி ஊற்றப்படும் மட்டும், hallelujah. வர்ணாந்திரம் செழிக்காத பிரியமானது, hallelujah. என் தேவனாய் கர்த்தர், hallelujah. Hallelujah. The Holy Spirit is so like a dove. Ura vaashayanda ravikra. Hallelujah. 1973. இதிலே வாசிப்போமானால், when Jesus was baptized in the river Jordan, the Holy Spirit descended upon him like a dove. Hallelujah. There was a voice, you are my son, beloved. Hallelujah. Hallelujah. இவரை நேசிக்குவார், இவருக்கு பிரியமாய் இருக்கும்
அவசரம் சொல்லி எதிர்த்து ஹalleluya தேவனை காட்ட பரிசுத்த ஆவியானவர் he comes like a former rain in the day he comes like hurry at dawn he comes like a rushing wind he comes like a flames of fire hallelujah fire ஆராதனை ரவிக்கிறவா whichever way you are calling hallelujah and he comes seeking first the kingdom of God all these things shall be added unto you முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நாம் தேடி வருகிறோம் அவருடைய ராஜ்யத்தையும் the righteousness hallelujah நீதி நாம் தேடி வருகிறோம் தேவனாய் கர்த்தர் சகல தேவனை கொடுக்கிற வல்லமை hallelujah there shall be showers of mercy this is the promise of God There shall be showers of mercy. This is the promise of love. There shall be seasons refreshing. So the promise is not fulfilled in your life. Remember the promise and ask the Lord to fulfill it. Hallelujah. Showers of blessing mercy drops showers of glory. One for the showers we need. There shall be showers of mercy. Send them upon us, O Lord. Grant us one hour refreshing. Come and now honor thy word. Showers of mercy, showers of blessing we need. Mercy drops from us are falling, but for the showers we need. There shall be showers of blessing, precious reviving again, over the hills and the valley, sound of abundance of rain. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. There shall be showers of blessing if we but trust and obey. When we trust and obey to the Lord, you will receive the blessing. Hallelujah. While worshiping, hallelujah. Worship the Lord in the truth and the hallelujah. In spirit. உண்மையோடு, முழு இதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு நீங்கள் கர்த்தரை தேடுவீர்களாக நிச்சயமாக தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே. அவர் நம்மை மன்னிக்கிறதுக்கு ஒரு வல்லவராய் இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வாக்கு பண்ணினவர், வாக்கு தத்தம் பண்ணினவர், அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசித்தோம். There shall be showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing. Ask the Lord, hallelujah. Lord, showers of blessing fall upon me, O Lord Jesus. Today, O Lord Jesus, I will not leave this place without receiving the blessing, Master. Hallelujah. Jacob was wrestling. Hallelujah. Hallelujah. He was asking in the prayer. He was wrestling. Hallelujah. யாக்கோபை போல போராடி ஏற்றுள்ளாய் நீங்களும் நானும் காணப்படுவோம் பிரியமானவர்களே. தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கும் போது மௌனமாய் இருக்காதீர்கள். Uraba Shadayandra Vikrava, Uraba Yandra Vigala, Urabo Shabaraba Yandra Vikrava. Lord, hallelujah. You are the faithful God, O Lord Jesus.
Hallelujah. He who promised us. Hallelujah. He is faithful. You're faithful God, O Lord Jesus. வாக்குத்தத்தம் பண்ணின தேவனாய் கர்த்தர் நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினாலே இப்பொழுதே ராஜா உம்முடைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் ராஜா oh let it revive, O Lord Jesus. oh revive the promising word in us, O Lord Jesus. oh rabari andar ramigala orabo shabari andar rabikva வாய்களை திறந்து கேளுங்க பிரியமானவர்களே. open your mouth and ask. Hallelujah. 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 This is not a place to sit quiet and hallelujah. We are here to worship the Lord. Hallelujah. Hallelujah. As the deep panteth for the water, your soul. Hallelujah. உங்களுடைய ஆத்துமா உங்களுடைய ஆவிலே அவரை தேடுங்கள் பிரியமானவர்களே. If you trust and obey him, hallelujah, you will receive the blessing in abundant measure. Hallelujah. Without the limit, the Lord says, hallelujah. உர்ரா பாஷாதி அந்த ரவிக்கிறவா மற்றவர்களை பார்க்கிறதுக்கு வரவில்லை. We are not here to look at others. Hallelujah. Don't look at the neighbors. Arabar and the Ravikrava. Whoever is sitting neighbor, hallelujah, nearer to you. Just focus on the God alone. Focus on the hallelujah. The one who called you. The one who, hallelujah. Ura Bashandari and the Ravikrava. Chosen you. Hallelujah. Uri and the Ravigala, Voraba Shabari and the Ravikrava. Hallelujah. Yesuvi Namatale Tagapanadura. Uri Valamin Abhishek Kadat Varvadaka. Oh, revive the Lord Jesus. Oh, revive the Lord Jesus. Whichever area needs a revival, Master. Whichever area needs a resurrection, Lord Jesus. Oh, whichever area needs abundance of grace, Lord Jesus. Hallelujah. Let the rain, Lord Jesus. Oh, come upon the life, O Master. Let the rain come upon the life, Lord Jesus. உண்மையாய் உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் ராஜா. இந்த இடத்திலிருந்து உண்மையாய் கூப்பிடுறவர்கள் இறங்குவீராக. இறங்குவீராக. Have mercy upon the Lord Jesus. Ura Marianda Ravikara, Ura Shabara Marianda Ravikara, Ura Marianda Ravikara. Hallelujah. அவர் பொய் சொல்ல மனிதனல்ல. அவர் மனமாற மனுஷனல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார். Ura Marianda Ravikara. Our God is not a man to lie. Hallelujah. Ura Marianda Ravikara. The God who promised, hallelujah. Abraham, Isaac, Jacob, hallelujah. He says, I change not. நான் இருக்கிறவராக இருக்கிறேன். நான் மாறாதவர். Hallelujah. He changed not. The same God of Almighty. He revealed himself to, hallelujah. Urava Shabalya Ravikrava. To Abraham as El Shaddai. The same God is with us. Hallelujah. எப்படி அவன் தன்னை El Shaddai என்று நான் சொல்லுவேன். What does it say? Hebrews 11:13 says, by faith Abraham gave his son to sacrifice. The Lord was testing Abraham that day, but the Lord was providing him with a solution that day. You may be going in any pain or any trials, but the Lord, Jehovah Jireh, is our provider. Our God is El Shaddai. He's always the same. He's throughout eternity. Let's lift his name on high. Sing this song in prayer.
presence. Hallelujah. Jesus said, it's done. He has finished everything. Hallelujah. On the cross. You and me no need to go through that path. Bible says, என் தேவாய் கர்த்தர் சொன்னார், சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். பிரியமானவர்களே, Isaiah 53 verses 5 says, He took all our infirmities, all our iniquities, all our sorrows, our pain, our shame, our sins, all the curses carried on the cross. The diseases, He said, it's finished, it's done. It's done. Hallelujah. அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். பிரியமானவர்களே, it's now we are here to claim it. Hallelujah. நீங்களும் நானும் அதை அவரிடத்திலிருந்து அதை சுதந்தரிக்கிறவர்களாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, by His stripes we are healed. Bible says, whichever path you are going through, the Lord says, my son, my daughter, it's done. Oh Lord, you have searched me. You know my way. Let's all go totally surrender to Him. Hallelujah. Lord, you take over, oh Lord Jesus. You've done it, oh Lord Jesus, on the cross for me. You take over my life, oh Master. There's nothing, Master, to hold it back. I'm not going to hold my husband anymore. I'm not going to hold my children anymore in my hand. Are you crying for your children? Are you crying for your husband? Are you crying for your wife and the family members? நீங்கள் யாருக்காவது நீங்கள் அழுது கொண்டிருக்கீங்களா பிரியமானவர்களே? Or any other area, whichever part of your life you want the Lord to take over, just give it to Him. Lord, you have already done on the cross, Lord Jesus. Maybe your future, your career, or your workplace, your family issues, whatever the legal disputes are going behind you. Lord, you take over, Lord. Financial problem, Lord, you take over, Lord Jesus. Shall we give them? Oh Lord, you search me. You know my way. When I pray, நாம் அவரை மறந்து போயிருக்கிறோம். நாம் அவரை விட்டு விலகி போயிருக்கிறோம். நாம் ஃபெயில் பண்ணிக்கிறோம் அவருடைய பிரசன்னத்துக்காய் போவது. ஆனாலும் நம்மை நேசிக்கிறதை கண்டோம். How many times we failed Him, but still He is loving us. holy presence surrounding me. எல்லா சூழ்நிலையிலும் பிரியமானவரே, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை மூட அவர் வல்லவராய் காணப்படுவார். சொல்லுவோமா பிரியமானவரே, I know you are loved, you are loved. At the cross I bow my knee, where your blood was shed for me. There's no greater love than me. There's no other love, பிரியமானவரே. You have overcome the grave. Your glory fills the highest place. What can separate me now? At the cross I bow my knee, where your blood was shed for me. There's no greater love than this. You have overcome the grave. Your glory fills the highest place. What can separate me now? You go before me. என் தேவனாய் கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு முன்பாக கடந்து செல்கிறேன் என்று சொல்றார். அவர் நம்முடைய வழியில எல்லாத்தையும் முத்திரை கொண்டு இருக்கிறார் பிரியமானவரே. Your hands அவருடைய கரம் நம்மை நடத்தி செல்கிறது பிரியமானவரே. எந்த பாதையில நீங்க போனாலும் அவருடைய கரம் நம்மை அரவணைக்கிற கரம், நம்மை நீதியின் கரம், நம்மை தாங்கி நம்மை நடத்தி செல்கிறது பிரியமானவரே.
மாறி போகலாம். Falls from my eyes. You stand before me. I know you love me. And we all say, I know, Lord, you love me, Lord, more than anything, Master. At the cross I bow my knee, where your blood was shed for me. There's no greater love than this. You have overcome. அவர் மரணத்தை ஜெயித்தார் பிரியமானவர்களே. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. பாதாளம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அவர் உயிர்த்தெழுதலை யார் தடுத்து நிறுத்த முடியவில்லை. At the cross I bow my knee, where your blood was shed for me. There's no greater love than this. You have overcome the grave. Glory fills the highest place. What can separate me now? You tore the veil. You made a way. When you said that it is done, you tore the veil, you made a way. When you said that it is done, at the cross I bow my knee, where your blood was shed for me. There's no greater love than this. You have overcome the grave. Glory fills the highest place. What can separate me now? You tore the veil. You made a way. When you said that it is done, you tore the veil. You made a way. When you said that it is done, at the cross I bow my knee, where your blood was shed for me. There's no greater love than you have overcome the grave. The glory fills the highest place. What can separate me now? At the cross I bow my knee, where your blood was shed for me. There's no greater love than this. You have overcome the grave. Your glory fills the highest place. What can separate me now? You tore the veil. You made a way. When you said that it is done, you tore the veil. You made a way. When you said that it is Yes, He told the way about Jesus. Hallelujah. The body of Christ was hallelujah told He was taught. Hallelujah. That's the way. My dear brothers and sisters, அவருடைய கழுவினால் நாம் குணமாகிறோம். By His stripes we are healed. By His stripes we are healed. The Bible says, hallelujah, He tore the veil. Hallelujah. His body was torn for you and me, to give us a breakthrough, to give us a deliverance, to set us free from all the hallelujah sins, from all the generation curses, to give us a breakthrough financial. Hallelujah. Wherever you're facing the problem, whichever area you're facing the problem today, the Lord says, it's done. It's done. No more. No more. Yes, Lord. Hallelujah. Hallelujah. பிரதான ஆசாரியராய் இருக்கிற உம்மால் எங்களுக்காக இருக்கிற மத்தியஸ்தராய் இருக்கிற பிரதான ஆசாரியர். Lord, you are the holy priest.
You overcome the death, Lord Jesus. You overcome the grave, Lord Jesus. You overcome the sin, Lord Jesus. You overcome the world, Lord Jesus. In the same way, Master, we overcome the world, Lord Jesus. Let the result of power, let the result of power rest upon each and every one. With the வல்லமை கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்திலே set them free from the crown of their head to the sole of their feet, Lord Jesus. Let the power of the Holy Ghost, let the power of the Holy Ghost go through their body, go through their body, every cells in their body, receive the power, receive the power in Jesus' name, in Jesus' name. Set them free, Master. They are not leaving this place as they walked in, O Lord Jesus. They are not leaving this place. Hallelujah. தூராபாரி அந்தரவிக்கிறார். நான் வந்தவனமாக திரும்பி போக மாட்டேன். சொல்லுங்க பிரியமானவரே, என் தேவனாய் கர்த்தர் ஒரு விடுதலையோடு கூட உங்களை அனுப்ப விரும்புகிறார். என் தேவனாய் கர்த்தர் சுகப்படுத்தி விரும்புகிறார். ஹalleluya, அனுப்ப விரும்புகிறார். ஆராபாஷிகரை அந்தரவிக்கிறார். He will never send you with an empty hand. ஊராபாரி அந்தரவிக்கிறவோ, ஓராபாஷி அந்தரவிக்கிறவோ அந்தரவிக்கிறவா. Yes Lord, hallelujah. Let your glory, let your glory, hallelujah. You're all in all, Lord Jesus. Let them be a breakthrough in the finance. Hallelujah. இயேசுவின் நாமத்திலே கடன் பிரச்சனைகள் மாறுவதாக, கடன் பிரச்சனைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்திலே எப்படி செய்கிறார் தெரியாது ராஜா. You are our provider. You are our provider. Yes Lord. Hallelujah. Ebenezer, Lord Jesus. Let the helping hands, Lord Jesus, oh come upon them in the mighty name of Jesus. உரவா சிக்கரியாந்த ரவிக்கிறவா. எங்களுக்கு ஒத்தாசை ராஜா. பர்வதம் மாடரே, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடமிருந்து மாத்திரமே வரும் ராஜா. எங்களுக்கு வர வேண்டிய உதவிகள் தகப்பனே. Our help comes from the Lord Almighty, who made the heaven and earth, Lord Jesus. Uraba shikke and ravikarava, orama shakarava ladi and ravikarava, ori and ravikarava. Thank you for taking over the every part, whichever area. The visa matters, Lord Jesus. Oh, legal disputes, Lord Jesus. Hallelujah. Our loved ones, hallelujah. Salvation of our loved ones, Master. Oh, property issues, Lord Jesus. Workplace issues, Lord Jesus. Ura Shandara Vikrava. Oh, business matters, Lord Jesus. Uriandara Vikrava. Sarnathile காணப்படுற எந்த பலவீனத்தின் கூறுகள் எல்லாம் முறிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே. முறிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே. வேரோடுகள் பிடிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. No more signs and symptoms. Every infection be cleared off in the name of Jesus. Thank you for cleansing the system, Lord Jesus. Thank you for cleansing the system of each and every whichever area is infected at the moment. Let the blood of Jesus flow through the hallelujah blood vessels and wash out every viruses, whatever infection, hallelujah, they are battling with, Lord Jesus. Whichever organ is not functioning properly, Lord, we pray, Master. Hallelujah, hallelujah, hallelujah. Yesuvin namatale. The lady with the blood issue, she came running. She lost everything to the doctors. She paid off everything. There was nothing left. No strength at all to walk even. But she has the desire to touch the garment of the hallelujah, the Lord Jesus. She was seeking. She was running, hallelujah. The society is the public was rejected. She came crawling and coming, hallelujah. ஆண்டவரே, உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அவள் தன்னுடைய இருதயத்திலே அவள் தீர்மானம் பண்ணிக்கொண்டாள். Hallelujah. She took the decision, I'm going to touch the Lord's garment today. I'll be healed if I touch it. I'll be healed. Hallelujah. How many of you wants to touch the garment of Jesus? You are in the holy of holies. You are in the presence of the Lord. ஏசாயா கண்ட தரிசனத்துல அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் அந்த தேவாலயம் முழுவதும் மகிமையால் நிறைந்திருந்தது என்று சொன்ன வேதத்தை வாசிக்கிறோம்.
Urianda Rabikraba. Isaiah saw the vision. Hallelujah. Orianda Rabikraba. The glory filled the place. The same God of Almighty is dwelling in our midst. Sarabarianda Rabikraba. Wherever you are, you touch the garment. Hallelujah. You will receive the power of God. Sarabarianda Rabikraba. அதுக்கு அவர் கர்த்தருடைய வல்லமை அவருடைய சரீரத்திலிருந்து புறப்பட்டது. பிரியமானவரே, வேறு யாரும் அந்த அளவுக்கு துணியவில்லை ராஜா. வேறு யாரும் அந்த அளவுக்கு துணிந்து வரவில்லை தகப்பனே. ஊரி அந்த ரபிகள உறவு ஷபரி அந்த ரபிக்கிறவா இந்த வல்லமை புறப்பட்டு வருவதா. Let the power of the Holy Ghost of our Jesus enter their life, Master. Whichever the area they are asking today, Master, needs a breakthrough, Lord Jesus. Stabilize them in their country, Master. Stabilize their life, Lord Jesus. No more battle, Lord Jesus. We have set the Lord before us. Hallelujah. You are our special portion, Master. You are our goodly inheritance, Lord Jesus. We will not be greatly moved, Master. We will not be shaken. Durabari and Rabikrava. அசைக்கப்படுவதில்லை இயேசுவின் நாமத்திலே. அரபாஷிக்கி அந்த ரபிக்கிறவா. நான் ஒரு அற்புதத்தை செய்வீராக. குழந்தை பாக்கியத்தில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. குழந்தையை வயிற்றுல சுமந்து சுமந்து கொண்டிருக்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு அற்புதத்தை செய்வீராக. Those who are in the rental place, Lord Jesus, inherit their own, hallelujah, goodly inheritance in the mighty name of Jesus. In the workplace, Lord Jesus, those who are facing the challenges, Lord, the Egyptian you see today, no more. The Egyptian, hallelujah, எந்த இடத்துல நீ எகிப்தியனை சந்திக்கிறியோ, துராபா எந்த ரவிக்கிறோ, the Lord says, hallelujah, கர்த்தர் சொல்கிறார், இந்து கண்ட எய்த்து நீ ஒருபோது காண்பதில்லை. Hallelujah. No more. ரபா ஷபரி அந்த ரபிக்கிறவா நீ தேடியும் காணாதிருப்பாய். You will search but they are no more. ரபா ஷபரி அந்த ரபிக்கிறவா இயேசுவின் நாமத்தாலே, இயேசுவின் நாமத்தாலே. ஊரியா அந்த ரபிக்கிறவா, Lord, you battle for the master. Hallelujah. ரபா ஷிக்கி அந்த ரபிக்கிறவா, Lord, we pay for the career, Lord Jesus. Hallelujah. Promotion, Master, increment, Lord Jesus. Father, right now, Master, ஊரியா அந்த ரபிக்கிறவா, every good gift, Lord Jesus, according to James 1:17 says, hallelujah, நன்மையான எந்த ஈவு பூரணமான எந்த வரமா இருந்தாலும், everything, Lord Jesus, it's coming from the Lord Almighty, Master. Yes, Lord, hallelujah. ஓ நீ கொடுக்கிறதற்காய் நன்றி தகப்பனே. hallelujah. பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. every spiritual, hallelujah, oh gifts, Lord Jesus, along with the fruit of the Spirit, and let the Spirit of God rest upon your children in Jesus' name, for the service, Lord Jesus. Hallelujah. For your glory, Master. For the perfection of the hallelujah in the Lord Jesus. For the edification of the church, Master. Hallelujah. Take this ministry the different dimension level, Lord Jesus. பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வதில்லை இயேசுவின் நாமத்தாலே. நாங்கள் அறிக்கையிடுகிறோம் இயேசுவின் நாமத்தாலே. என் தேவனாய் கர்த்தர் ராஜா. Hallelujah. You are the cornerstone. You build this, hallelujah. Hallelujah. This ministry, Lord Jesus. You build your kingdom, Lord Jesus. Each and every one of us, Master. Hallelujah. Hallelujah. To abide in you, Master. To abide in your word, Lord Jesus. To rest in you, Master. Thank you, Lord. Hallelujah. Lord, we pray for those who are listening to him from the far away, Lord Jesus. Lord, you are not only far near. We are praying for, hallelujah, those who are living far, Master. Hallelujah. Miles, hallelujah. Hallelujah. எத்தனை மைலுக்கு அப்பால் இருந்தாலும் ராஜா. Hallelujah. என் தேவனாய கர்த்தர், your hands are not shortened to touch them and heal them and deliver them. Hallelujah. Give them, hallelujah, the needs, whatever they ask for, Lord Jesus. You're mighty enough to, hallelujah, bless them, Master. Bless them, Lord Jesus. You give it, hallelujah. Let your name alone be glorified, Master. Lord, we pray, oh Lord Jesus. Duraba Shadarianda Rabikraba, Urianda Rabikraba, hallelujah. Heart pracharikana vilchivika. We pray for the hallelujah. Heart problem, oh Lord Jesus. Lung problem, Master. Breathing difficulty, Master. Oh, allergic issues, oh Lord Jesus. Asthmatic issue, Master. Urianda Rabikraba, hormonal issue. Durianda Rabikara, Burabo Shabarianda Rabikraba. Whichever area, the fallopian tube, wherever the obstructions are, Harabarianda Rabikraba. There, oh Lord Jesus, right now, every cystic,
hallelujah, polycystic ovary, Urianda Rabikrava, fibroid, oh Rabashikianda Rabikrava, oh cholesterol problem, Debekura Marianda Rabikrava, rheumatoid arthritis, every joints pain, Dura Marianda Rabikrava, nerve, hallelujah, ending wherever the hallelujah, giving the problem, oh Lord Jesus. Lord, we pray right now, Master, Orianda Rabikrava, hernia, Durava Shabarianda Rabikrava, cataract problem, Durava Shabarianda Rabikrava, hallelujah, hallelujah, oh witchcraftனால பாதிக்கப்படுற பிறருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், hallelujah, Orianda Rabigala Borabo Shabarianda Rabikrava, இயேசுவின் நாமத்தாலே, இயேசுவின் நாமத்தாலே ஒரு அற்புத விடுதலை கடந்து வரக்காய் நன்றி ராஜா. விடுதலை நாங்கள் கூறுகிறோம் இயேசுவின் நாமத்தாலே, பூரண விடுதலை நாங்கள் கூறுகிறோம் ராஜா. No more the work of the darkness shall, every work of the darkness shall flee in the name of Jesus. Thank you for taking complete control of each and everyone's life, Lord Jesus. The ministry, Lord Jesus. Thank you for doing, Master. Lord, we pray for all the leaders, hallelujah, over the nations, Lord Jesus. Hallelujah. And give them a wisdom, knowledge, and understanding the fear of the Lord to come upon them, Lord Jesus. You counsel them, Master. You instruct them with your own eyes, O Lord Jesus. Father, we pray for the hallelujah peace of Jerusalem, O Lord Jesus. Raise many prayer warriors, O Lord Jesus. Intercede for nations and Jerusalem, especially, Master. Lord, we pray for all the churches, O Lord Jesus. Hallelujah. Yes, Master, the which are given in Revelation chapter 2 and 3, Master. Whichever way the churches are affected at the moment, Master. Lord, protect them, Master. You are the cornerstone, O Lord Jesus. Bring the revival in among the hallelujah. The churches, Lord Jesus. Haraba Shabari and the Rabikrava. Thank you for doing, Master. Especially we remember the hallelujah persecuted churches, Lord Jesus. The believers, the saints, Master. Hallelujah. Yes, Lord. Hallelujah. Wherever they are, Master. Suffering at the moment, Master. Lord, hallelujah. Let the hallelujah. Oh, strength of the Lord. Hallelujah. Yes, Master. Unicorn strength come upon the Master. Thank you for doing தகப்பனே ஆண்டவரே. Hallelujah. சகல பரிசுத்தவான்களுக்காக தேசங்களுக்கு ஆளுகிற தலைவர்களுக்காக எல்லாருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அமைதலுள்ள ஜீவன் பண்ணும்படிக்கு சமாதானத்தோடு ஜீவன் பண்ணும்படிக்கு என் தேவனாய் கர்த்ததாமே ஒவ்வொரு மீதும் உம்முடைய வல்லமையின் அபிஷேகம் கடந்து வந்து ராஜா நீர் ஆளுகை செய்வீராக. You are the Prince of Peace. You lead each and every one, Master. Oh, we cover our congregation, Master, under the precious blood of Lord Jesus. Yes, Lord. Hallelujah. Hallelujah. Thank you for giving the breakthrough in each and everyone's life, Lord Jesus. Thank you for the blessing, Master. In Jesus' name we pray. Amen. Testimony time. I call upon Sister Brother Robinson to come forward and to share the testimony. நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தையானால் நீயே இடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மோண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவனும் இதில் குடித்ததுண்டே என்றார். Jesus answered and said unto her, If thou knewest the gift of God, and who it is that saith thee, Give me to drink, thou wouldst have asked of him, and he would have given thee living water. The women said unto him, Sir, thou hast nothing to draw with, and the well is deep. From whence then hast thou that living water? Art thou greater than our father Jacob, which gave us the well, and drank thereof himself, and his children, and his cattle? இங்கே பார்க்கும்போது நம்முடைய அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து கலிலேயாவை விட்டு அவர் மீண்டுமாக யூதேயா சென்றார். And here we can see our Lord Jesus Christ leaving Galilee. He went to Judea. அங்கே போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கித்து தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே அற்புதங்களை அதிசயங்களை செய்து கொண்டு வந்தார். And he was preaching about the kingdom of God, and he was doing signs and wonders among his people. கலிலேயாவிலிருந்து அவர்கள் யூதேயா சென்றாலும், யூதேயாவிலிருந்து கலிலேயா சென்றாலும் சமாரியா வழியாக தான் செல்ல முடியும். And if they have to pass through Galilee and Judea, they have to cross Samaria. சமாரியாவை கடந்து செல்லாமல் அவர்கள் வேற வழியாக செல்ல முடியாது. And there is no way other than crossing Samaria. ஆதலால் அவர் பகல் வேளையில் தம்முடைய சீஷர்களோடு அங்கே இப்பொழுது யூதேயாவிலிருந்து கலிலேயாவை நோக்கி மீண்டும் பயணம் செய்கிற வழியிலே சமாரியா வழியாக செல்வதை பார்க்கிறோம். And now we can see in the morning time when he was going between Galilee and Judea, he is crossing through Samaria. அந்த சமாரியா நாட்டின் வழியாக அவர் சென்றார் என்று
யோவான் 4:4 நாம் பார்க்கிறோம். We see in John chapter 4 verse 4, he needs to go through Samaria. ஆனால் இந்த யூதர்களுக்கு சமாரியர்கள் அருவருப்பானவர்கள். And the Jewish people, they cannot tolerate the Samaritans. ஆனால் சமாரிய ஜனங்களை ஒரு பொருட்டாக எண்ண மாட்டார்கள். And they do not consider the Samaritans. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே யூதர்களுக்கு மாத்திரமல்ல புறஜாதியாரியாக நம்ம எல்லாருக்கும் அவர் வந்திருக்கிறார். And my dearly beloved in Christ, Lord Jesus Christ, not only for the Jewish people but even for the Gentiles he came. ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் வாயிலாக அவருடைய வாழ்க்கையுடைய தேவைகளை, கஷ்டங்களை, துன்பங்களை அறிந்தவராக அவர் ஒரு நிவர்த்தி செய்யும்படியாக நம்முடைய வாழ்க்கையை கடந்து வருகிறார். And knowing all our needs and our problems to give a solution, he comes into our life. சமாரியா வழியாக கடந்து சென்ற தேவன் அங்கே அவருடைய திட்டம் என்னவென்றால் அந்த சமாரியா ஸ்திரீயிடத்திலே அவளுக்கு ஒரு ஜீவ தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்று அவர் கடந்து சென்றார். And the Lord who went through Samaria, his plan was to give the living water to the Samaritan woman. ஆனால் அந்த சமாரியா ஸ்திரீ இவளை குறித்து பார்க்கும்போது அவள் பகல் வேளையிலே தான், யாரும் அறியாத வேளையில்தான் அந்த கிணற்றிலே தண்ணீர் எடுக்கும்படியாக வருகிறார். And this Samaritan woman, she comes in a time when nobody else comes to take water. ஆனால் அவரிடத்தில் அவர் விதமாக சம்பாஷணை செய்தார். தாகத்துக்கு எனக்கு தாய் என்று கேட்கிறார். And he is telling her, give me to drink. ஏனென்றால் பகலிலே இந்த உஷ்ண வேளையிலே களைப்பு இருந்தபடியாலே அங்கே தாகத்துக்கு தாய் என்று அவர் கேட்கிறார் என்று அவள் உடனே அவர் கேட்கிறார். தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிற இன்னார் நீ அறிந்தானால் நீயே ஒரு ஜீவ தண்ணீரை கேட்டிருப்பாய் சொல்வதை பார்க்கிறோம். And because it was morning time, he was very tired and thirsty. He was asking for a drink, but he is telling, if thou wouldst have known who is asking you to give a drink, you would have asked him for the living water. அவர் மாமிஷ பார்வையிலே பார்க்கிறாள். இவர் எப்படி இவருக்கு ஜீவ தண்ணீர் கொடுக்க முடியும்? என்னிடத்திலாவது பாத்திரம் இருக்கிறது, இந்த கிணற்றிலே போய் தண்ணியை எடுத்துக்கொண்டு வருவதற்கான கருவிகள் இருக்குது, ஆனால் இவருக்கு ஒன்றுமே இல்லையே, எப்படி எனக்கு இவர் ஜீவ தண்ணீரை கொடுக்க முடியும் என்று அவள் சிந்திக்கிறார். And she is thinking through her fleshly eyes that at least I have a vessel to draw the water from the well, but he doesn't have any. How he is going to do it? இன்னைக்கு ஜென்ம சுவாபம் உள்ள மனிதன் ஆவிக்குரிய காரியங்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். And today the man with the fleshly interferences or characteristic cannot discern the things of the spirit. ரோமர் 15ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அவன் ஆவிக்குரியவளை நிதானித்தறியாபடியாலே அது மேல் மனமில்லாதவனாக, அதை ஏற்றுக்கொள்ளாதவனாக, ஒரு அவிசுவாசியாக காணப்படுவதை பார்க்கிறோம். And we can see in Romans chapter 15, because they did not have the mind of the spirit, they were not able to interpret it, and they had unbelief in them. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவனை நிதானித்து பார்க்கிறதாக காணப்படுகிறது. And those who, கர்த்தருடைய வார்த்தை மேலே ஒரு தாகம் நமக்கு இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. and in this manner we should have a thirst towards the word of God. சங்கீதக்காரனாய் தாவீது கூறுகிறான், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எனக்கு எவ்வளவு பிரியமாக இருக்குது, நாள் முழுவதும் நான் தியானிக்கிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். And we can see Psalmist David is saying, Lord, how pleasing is your word to me, and I meditate it all day long. இன்னைக்கு இந்த சமாரியா ஸ்திரீயுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு வெறுமை காணப்படுகிறது. And here there was a vanity in the life of the Samaritan woman. ஆனால் கர்த்தர் அவரிடத்திலே அபிதமாக பேசி சம்பாஷணை பண்ணி கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். But the Lord was maintaining a conversation there with her. வசனம் 13-14 Verse 13 and 14. இயேசு அவளுக்கு பிரயத்தனமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஒரு நீரூற்றாயிருக்கும் என்றார். But whosoever drinketh of the water that I shall give him shall never thirst, but the water that I shall give him shall be in him a well of water springing up to everlasting life. பொதுவாக மனிதர்கள் ஏன் தண்ணி குடிக்கிறார் என்று பட்டால் தன்னுடைய நாவினுடைய வறட்சியை தணிப்பதற்காக, தாகத்திற்காக தண்ணி குடிக்கிறார் என்று அறிந்திருக்கிறோம். And generally, why do people drink water? It's to quench the thirst and the dryness of their tongue and mouth. ஆனால் கர்த்தர் கொடுக்கிற தண்ணீரோ நித்திய ஜீவகாலமே அவர்களுக்குள்ளே இருந்து ஊறுகிற ஒரு நீரூற்றை போல இருக்க வேண்டிய வேதத்தை பார்க்கிறோம். But we read in the scripture, the water that the Lord is giving, it will be like an everlasting fountain of living water which will gush in them always. யோவான் 7:38-39 வசனத்தை பார்க்கும்போது, என் நாமத்திலே விசுவாசிப்பவர் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணுள்ள ஆவியின் நதியாய் ஓடும் என்று பார்க்கிறோம். And John chapter 7 verse 38 and 39 we see, those who believe in his word, out of his belly shall flow the rivers of living water. யாரெல்லாம் அவரை விசுவாசிகளோ உள்ளத்திலிருந்து அவைகள் நதிகளாக புறப்பட்டு வரும். And whosoever believeth in him, out of their heart the rivers will come out. அதனால
விசுவாசிக்கிறவர்களுக்கு அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. And those who believe, this holy anointing is given unto them. இந்தியா தேசத்திலே அங்கே திருநெல்வேலி மாவட்டத்திலே சிறப்பூர் என்று ஒரு ஊர் உண்டு. And in India, in Tirunelveli, there is a place called Sirapur. அந்த ஊருடைய சிறப்பு ஊர் என்ற பெயருடைய அர்த்தத்தை பார்க்கும்போது அங்கே நல்ல அந்த மாதுளம் பழங்கள் மற்றும் அங்கே விளைகிற அந்த விளைச்சல் எல்லாம் ஒரு செழிப்புள்ளதா இருக்கும். And interpreting the name of the city, it is like all the pomegranates and the fruits grown in that place. It is very prosperous. அது மாத்திரம் கிடையாது, மற்ற இடத்திலே கிட்டத்தட்ட கிணற்றிலே போனால் தண்ணீர் கிட்டத்தட்ட 20 அடி அளவுல தான் தண்ணீர் பார்க்க முடியும். And other places in the well you can see only 20 feet of water. ஆனால் நான் படித்துட்டு இருந்த நாட்களில் அந்த இடத்துல போய் நாங்கள் பெரும்பாலுமே இந்த கிணற்றிலே தான் குளிப்பது அதிகமாக காணப்படும். And during my school days, after school, we used to go to that well and play in that. அந்த தரமட்ட லெவலுக்கு அந்த கிணறு முழுவதும் தண்ணீரால் நிரம்பி இருக்கும். And to the top level, the water will be full in that well. வறட்சியான மாதங்கள் ஏப்ரல் மே மாதங்களில் கூட அந்த தண்ணீர் தரைமட்ட அளவுக்கு அந்த கிணற்றிலே நிரம்பி இருக்கும். And even during the dry time, the summer time, you can see the water will be almost towards the ground level. மற்ற இடங்களிலே பார்க்கும்போது தண்ணீர் இங்கே குறைவாக காணப்படும். அந்த ஊருக்கு மட்டும் ஒரு சிறப்பான ஒரு ஊர் என்ற பெயரின்படியாக சிறப்பான ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கும். And other places the water will be very less in the well, but according to the name interpreted to the city as the best place, the water and everything will be so prosperous. அந்த ஊற்றானது உள்ளே இருந்து தண்ணீர் ஊற்று கிணற்றுக்குள்ளே இருந்து பொங்கி பொங்கி வந்து கொண்டு தண்ணீர் எப்பொழுதும் கோடை காலத்திலும் அங்கே நிறைவாக காணப்படும். And the water just comes out of that origin of the rock, and even in the summer time there is water always. எனக்கு அருமையான தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளும் போது அங்கே ஜீவத்தன்னுள்ள நதிகள் ஆறாக புறப்பட்டு பொங்கி பொங்கி வந்து கொண்டிருக்கும். My dearly beloved, when we accept Lord Jesus Christ as our personal Savior, out of our heart the living water will bubble and gush always, and it will keep coming. அதான் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம், நீங்கள் அங்கே மகிழ்ச்சியாய் ரட்சிப்பின் ஊற்றிலும் தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள் என்று பார்க்கிறோம். And that is what we read in the book of Isaiah, with joy you will draw out the water from the well of joy. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளிலே தேவன் கொடுத்த ஒரு விசேஷமான கரெண்டால் அதுதான் ஒரு அசைக்க முடியாத ரட்சிப்பின் சந்தோஷம் சமாதானம். And if there is a gift that the Lord has given to the saved child, it is an unshakable joy of salvation. இன்னைக்கு நாம் பெற்ற அந்த ரட்சிப்பு இன்னைக்கு இந்த உலக ஜனங்கள் பெறவில்லை. And what salvation we have received, the people in the world have not received it. ஏனென்றால் அந்த ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நான் தான் பெற்றிருக்கிறோம். Because the Lord of the salvation, you and me have received him. எத்தனையோ ஜனங்கள் இந்த ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் அவருக்கு தங்களுடைய உள்ளத்தை ஒப்புக் கொடுக்கவில்லை. And many people have heard about the Lord of salvation, Lord Jesus Christ, but never gave their heart to him. அதான் அந்த சமாரிய ஸ்திரீயை கர்த்தர் சம்பாஷணை பண்ணி கொண்டிருக்கிறார். And here the Lord is speaking to the Samaritan woman. நான் கொடுக்கிற தண்ணி உனக்குள்ளே இருந்து அது நித்திய ஜீவகாலமாய் ஊறிக்கொண்டிருக்கிற